வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம சுவையான பச்சை மொச்சை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சியில் 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு மசாலா தூள். இது வீட்லேயே ரெடி பண்ணது. எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2 பூண்டு பற்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ சோம்பு மசாலா தூள் வீட்டில் இல்லை அப்படின்றவங்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய், அது கூட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் 1/4 கிலோ மொச்சை எடுத்திருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். எல்லா உப்பும் இப்போ சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில் வச்சு வேக வைக்கணும். பச்சை மொச்சன்றதுனால ஒரு விசில்லையே நல்லா வெந்துடும். இப்போது ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மொச்சையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிடணும். மொச்சையில் நிறைய வாய்வு தன்மை இருக்கிறதுனால தண்ணியை வடிச்சிட்டேன் நான். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்டு அந்த மிக்சியில் இருக்கும் இல்லையா, அந்த மசாலாவெல்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மொச்சை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். மசாலாவோட பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிற மொச்சை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் இதை வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மொச்சை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பச்சை மொச்சை நம்மளுக்கு ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.